regulator that will be providing you with air. Okay, so breathing in. குட் மார்னிங் வியூவர்ஸ். இன்றைக்கி டே 3 இன் லக்ஷதீப். மணி 8:30 ஆகுது. இப்போ தான் எந்திரிச்சு வந்தேன். இப்போ தான் எந்திரிச்சு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு டீ சாப்பிட்லான்னு வந்தேன். ஆனால் ஆக்சுவலி பிரேக்ஃபாஸ்ட்டே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. போயிட்டு ஏதாவது லைட்டாக சாப்பிட்டுட்டு, நமக்கு கோஆர்டினேட்டர் நேற்று நைட்டே சொன்னார், இன்றைக்கி 9:30 மணிக்கு நீங்கள் ஸ்கூபா டைவிங்க்கு அந்த செஷனுக்காக வந்துடுங்க. ஃபஸ்ட்டு ஒரு ப்ரீஃபிங் செஷன் இருக்கும், அது முடித்த பிறகு 9:30 கழிச்சிட்டு அப்புறமா நம்ம ஸ்கூபா டைவிங் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஸோ டே 3 ஸ்கூபா டைவிங், அதுக்கப்புறம் பேலன்ஸ் சும்மா தான் இருப்போம். அதனால் எக்ஸ்ட்ராவாக நான் கயாக்கிங் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிருந்தேன். ஆஃப்டர்நூனு பண்ணிக்கோங்க அப்படின்னாரு. ஸோ அதனால் முடிஞ்சால் நம்ம ஆஃப்டர்நூனுக்கு மேலே கயாக்கிங்கும் பண்ணிவிட்டு, அப்புறம் சைக்கிள் கேட்டிருக்கேன். சைக்கிள் இருந்துச்சுன்னா அப்படியே லக்ஷதீப்புக்குள்ளே அப்படியே சைக்கிளில் சும்மா ஒரு சைக்கிள் டூர் மாதிரி போயிட்டலாம். நல்லா இருந்துச்சு. நான் ஆக்சுவலி அந்த சைட் சீயிங்காக கூப்பிட்டு போகும்போது இங்கே இருக்க லேண்ட்ஸ்கேப்பே கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. மேக்ஸிமம் இந்த ஐலாண்ட் ஃபுல்லாகவே உங்களுக்கு தென்னை மரம் தான் அதிகம். ஸோ அந்த தென்னை மரம் ஃபுல்லாக இருக்கிற ஐலாண்டுக்குள்ளே சின்னதாக ரோடு போட்டிருக்காங்க. ஸோ அந்த லேண்ட்ஸ்கேப்பே நல்லா இருந்துச்சு. அது போக இங்கே இருக்கிற மக்களோட அவங்களோட வீடுகள்லாம் நிறையா அங்கே இருக்கும். ஸோ அதெல்லாம் போய் பார்த்துட்டு, அந்த ஜெட்டியெல்லாம் பார்த்துட்டு, போட்டு ஜெட்டி 2 சைட்லும் தனித்தனியாக 2 ஜெட்டி இருக்குது. அந்த 2 ஜெட்டியும் பார்த்துட்டு அப்படியே வரலாம். ஸோ டே 3யோட பிளானிங் நான் வச்சுருக்கிறது இது தான். ஸோ வேறு ஏதாவது அப்டேட் இருந்தால் வைப்பான். காலையில் 9:30 மணிக்கு நான் கரெக்டாக அங்கே ப்ரெசென்ட் ஆகிட்டேங்க. நமக்கு ஃபர்ஸ்ட்டு ஸ்கூபா டைவிங் பற்றின ப்ரீஃபிங் எல்லாம் இருக்கும். அது முடித்ததுக்கப்புறம் கண்டிப்பாக நம்ம மேண்டேட்ரியாக ஒரு ஃபார்ம் ஒன்று ஃபில்அப் பண்ண வேண்டியிருக்கும். அது முடித்ததுக்கப்புறம் தான் நம்மளோட ஸ்கூபா டைவிங் ஜேர்னி அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அடிக்கடி நான் கிளைமேட்டையும் நோட் பண்ணிகிட்டே இருந்தேங்க. ஏன்னா கிளைமேட் மோசமாக இருந்தாலும் நம்மளோட ஸ்கூபா டைவிங் ஜேர்னியை அந்த இடத்துல கேன்சல் பண்ணிடுவாங்க. ஸோ எனக்கு அதுவும் ஒரு பக்கம் பயமாக இருந்துச்சு. சரி, கடல் நேற்று பார்த்த மாதிரி அப்படியே இருக்கணும், மாறிடக்கூடாது அப்படின்னு நான் காலையில் எழுந்திரிச்சு பார்த்துட்டே இருந்தேன். ஸ்கூபா டைவிங் பண்ணணுன்றது ரொம்ப நாள் ஆசைங்க. லைஃப் டைம் கோலாக ஒன்று வச்சுருந்தேன் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அவ்வளோ பிளான் பண்ணியிருந்தது சட்டுன்னு ஏதாவது ஒரு ரீசனுக்காக அது நடக்காமல் போச்சுன்னா உண்மையிலேயே ரொம்ப வெக்ஸ் ஆயிரும். ஸோ அதனால் நான் பார்த்துட்டே இருந்தேன். ஓகே, எல்லாமே ஆல் செட் டு கோ. அந்த போட்டில் ஏறி உட்காந்து அது இங்கேருந்து எப்படா கிளம்பும், அப்போ தான் மைண்டு நிம்மதி ஆகும் அப்படின்ற ரேஞ்சுக்கு இருந்துச்சு. ஸோ எல்லா ஃபார்மாலிட்டிஸும் முடிச்சாச்சு. ஸோ இன்னும் ஒரு 2-3 பேர் வரணும், அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள், எல்லாம் வந்ததுக்கப்புறம் ஒன்றா கிளம்பி போயிடலாம் அப்படின்னு சொன்னதுனால நான் அந்த இடத்துலையே நின்றுட்டு இருந்தேன். ஜஸ்ட்டு எல்லோரும் முடிச்சுட்டு வந்துட்டாங்கன்னா என்னோடய திங்ஸ் எல்லாம் முன்னாடி நான் அழகாக பேக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். என்னென்ன வேணுமோ அப்படின்றத பக்காவாக எடுத்தாச்சு. ஸோ ஆல் செட் டு கோ. அவங்க போட்டில் எப்போ ஏற சொல்கிறாங்களோ டேரெக்டாக போய் ஏறிட்டு அங்கேருந்து கிளம்பிட வேண்டியதான். எல்லா பேசஞ்சர்ஸும் ஏறினதுக்கு அப்புறமா போட்டு பின்னாடி ஃபுல்லாக அந்த ஸ்கூபா டைவிங் கிட்ட ஏற்றிட்டு போட்டு கிளம்பிச்சு பாருங்கள். செம்ம எக்ஸைட்டடாக இருந்தேன் நான். ஜாலி ஜாலி அப்படின்னு மனசுக்குள்ளே சொல்லிகிட்டே இருந்தேன். ஏன்னா இந்த ஸ்கூபா டைவிங்காக எவ்வளோ நாள் பிளான் பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருந்தது. ஃபேஸில் பார்த்தா அந்த எக்ஸைட்டேஷன் தெரியாது, ஆனால் எப்படா அந்த மொமெண்ட் வரும்னு பார்த்துட்டு இருந்தேன். போட்டு கிளம்பி கொஞ்ச நேரத்தில் நமக்கு ஸ்கூபா டைவிங் பற்றின கம்ப்ளீட் கைட்லைன்ஸை நமக்காக அந்த ஸ்கூபா டைவிங் பண்ணுறாங்கல்ல அவங்க நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ என்ன ஸ்கூபா டைவிங் கிட்டுனா எப்படி இருக்கும், நாம் என்ன பண்ணணும், அந்த மேண்டேட்ரி சயின்ஸு அதை பற்றி எல்லாமே அவர் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தார். I will be helping at all times. Okay, so you won't be alone with the underwater. Okay, if there will be always one who will be assisting you. Okay, this is the regulator that will be providing you with air. Okay, so breathing in, you have to breathe like this, only through your mouth. Okay, you will be breathing in and out through the mouth, and even if you breathe out through the nose, it's fine, but never breathe in through the nose. Don't do like this. Always breathe in through the mouth and breathe out through the mouth or nose. It's not a problem. Okay, never breathe in through the nose. Okay, your eyes and nose will be covered with this mask just like this. Okay, so you can't breathe through your nose. It will be closed, so you can't breathe through your nose. So you have to breathe in through the nose. Okay, so putting this regulator in, first fully open your mouth, then bite in these two inside pieces and cover your lips around this just like this. That you will be taking today. Okay,
Okay, as we can't talk underwater, we'll be using hand signals at underwater. Okay, like this is okay, I am okay. Okay, if you are showing this, it's like I am okay. If the diver who is assisting you is asking you just like this, it's like are you okay? He is asking you are you okay? If he is asking you are you okay? If you are okay, show him okay, I am okay. And if you are not okay. This is okay, not okay. Okay, in case if you have any trouble underwater, you want to come up, it's up. This is not okay, like thumbs up, you want to come up. Okay, and vice versa, down. This is up and down. Even if you forget this up and down and you didn't do this, it's completely fine. Always remember, okay, not okay. Okay, we'll be asking you regularly, are you okay? Just reply to the diver. Okay, if you are okay, show him okay, otherwise, not okay. Okay, an important thing, just listen here. An important thing, as you go down, you might feel some pressure in both your ears. Okay, like your ears are getting closed. So you have to open your ears or rectify it. For doing that, pinch your nose like this and try to breathe out through the nose itself. Like this. And everyone just try it. Pinch your nose like this and try to breathe out through the nose. Are you hearing a pop? Usually do in the airplanes. Is everyone feeling it? Is there anyone not feeling it? Okay. You may have to do this underwater. Okay. We have to do that frequently as we go down. Okay. This will be the hand signal that we'll be showing you to do this. Like pinch your nose. Okay. You will be wearing this mask, but it is a silicone material. Just like rubber, you can just pinch like this. Okay. Okay. Okay, if you are having any type of problem or any pressure or something, just communicate with him. I am not okay. Then he will be clearing that from underwater itself. You don't have to come up. If you are feeling air pressure or something, just point him. Not okay. Yes. Okay. So he will be asking you to do it again and again. Okay. Even if you did this and it's not clearing, then pinch your nose and try to swallow the saliva just like this. See, and it will be automatically clear out. Okay. Right here, okay? Any doubts? Okay. While underwater, you guys won't be swimming. Okay, even if you know swimming and you did not know swimming, you should not swim. Okay. We'll be doing the swimming for you. You will be in a horizontal position and your face will be looking down. You'll be just like this and try to breathe in and breathe out. Don't try to kick your legs or try to swim with your hand. Okay. Just stay still and breathe in, breathe out. Only two things to remember. First, breathe in, breathe out. Second thing, it's called equalization. We are equalizing the ears. So it's called equalization and we will be showing you this. Clear? Okay, while underwater, you may have the tendency to touch something or anything or everything. Okay, never touch anything underwater. Never try to touch it, grab it or take it. Okay, everything underwater is very sharp. Okay, you may get cut or the corals may get damaged. We don't want that. Okay, so just stay still. Pose for the photos and videos. We'll be taking photos and videos underwater itself and we'll be coming up. Okay. Any doubts on anything? ஸ்கூபா டைவர் நமக்கு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நம்ம ஸ்கூபா டைவிங் பண்ணுற ஸ்பாட்டை நோக்கி போயிட்டு இருந்தாங்க. கரையிலேருந்து அது ஆக்சுவலி ஆல்மோஸ்ட் 4 கிலோமீட்டர்ஸ் கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லி அங்கே கரையிலேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடியே சொன்னாங்க. ஸோ அந்த ஸ்பாட் எப்படா வரும், அந்த இடத்துல ஆங்கரிங் பண்ணி போட்டை நிறுத்தினதுக்கப்புறமா தான் நம்ம ஒருத்தராக ஸ்கூபா டைவிங் பண்ண ஆரம்பிப்போம். ஸோ அந்த ஸ்பாட்டை நோக்கி தாங்க இப்போ முக்கியமாக நம்ம போயிட்டுருக்கோம். மேக்ஸிமம் இந்த மாதிரி ஸ்கூபா டைவிங் பண்ணுற ஸ்பாட் எல்லாமே நல்ல டீப் சீல இருக்கும். அதே சமயத்தில் அங்கே அதிகமாக கோரல் ரீஃப்ஸ் இருக்கிற இடமா இருக்கணும். ஸோ அந்த மாதிரி ஸ்பாட் இவங்களுக்கு ஆல்ரெடி தெரியுங்கிறதுனால அங்கே போயிட்டுருக்காங்க. ஸ்பாட்டை ரீச் பண்ணதுமே ஸ்கூபா டைவிங் பண்ணுறதுக்கு உண்டான எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸையும் குரூ ஒன்றா டக்குன்னு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்கெல்லாம் ரொம்ப ப்ரொஃபஷனல் அப்படிங்கிறதுனால என்னென்ன எப்படி செய்யணும் அப்படின்றதுனால அது ஃப்ரீக்வெண்ட்டாக பழகத்தினாலையும் அவங்களுக்கெல்லாம் எந்த கஷ்டமும் தெரில. அதை அப்படியே மிஷின் மாதிரி சுவிட்ச் போட்ட மாதிரி டக்குன்னு வேலை ஆரம்பிச்சிருச்சு. சிலிண்டரு கிட்டெல்லாம் தூக்கி தண்ணியில் போட்டாச்சு. நீ அடுத்து ஒருத்தராக இறக்கி ஸ்கூபா டைவிங் பண்ண வேண்டியதுதான் பாக்கி. ஸ்னார்க்லிங் அப்போ நடந்த மாதிரி தாங்க இந்த தடவையும் நம்மளோட டர்ன் லாஸ்ட்டாக தான் வரும் போல். ஸோ சும்மா ரொம்ப நேரம் எவ்வளோ நேரம் உட்காந்துருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி வேடிக்கை பார்க்கலனாலும் ப்ளூ கலரை தவிர நமக்கு வேறு எதுவும் தெரிய போகிறதில்ல. தண்ணிக்குள்ளே பார்த்தா அப்படியே மேலேயே நிறைய மீன் அப்படியே வந்து சுற்றிட்டு இருக்கிறத பார்த்தோங்க. சரி என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு நம்மளோட கோபுர கேமராவை தண்ணிக்குள்ளே விட்டு பார்த்தா மீனெல்லாம் கொஞ்ச நேரம் சுற்றிட்டு இருந்தது. அப்புறம் திடீர்னு காணாமல் போயிடுச்சு. டிஃப்ரெண்ட் மீனாக இருந்துச்சுங்க. சரி திரும்ப வரும் அப்படின்னு பார்த்தா கடைசி வரைக்கும் வரவே இல்லை. அப்புறம் நானே விட்டுட்டேன். வியூவர்ஸ்,
த மொமெண்ட் ஹேஸ் அரைவ்ட். இப்போ நம்மளோட டர்ன் ஸ்கூபா டைவிங் பண்ணுறதுக்கு. ஆல்மோஸ்ட் லாஸ்ட்டு தான் நம்மளும். ஸோ ஃபேஸ் மாஸ்க்கை அந்த க்ரூவே நமக்கு பக்காவாக மாட்டி விட்டுட்டாரு. நம்ம கிட்ட தண்ணியில் கரெக்டாக மிதந்துட்டு ரெடியாக இருக்குது. இப்போ போனதும் கிட்டெல்லாம் மாட்டிட்டு எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ணதுக்கப்புறம் நம்மளை வேற ஒரு உலகத்துக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறதுக்கு அந்த பாடி டைவர் ரெடி ஆகிட்டாரு. வாங்க போகலாம். எனக்கு ஆர்வம் தாங்கலைங்க. ஏன் ப்ரோ இதெல்லாம் மாட்டிக்கிட்டு இருக்கீங்க, சீக்கிரமாக உள்ளே கூட்டிகிட்டு போங்க ப்ரோ அப்படின்னு சொல்லலான்னு பார்த்தேன். அட லூசு பையில, இதெல்லாம் மாட்டாமல் உள்ளே போக முடியாதுரா. அப்படி தான் இருந்துச்சு அவர் பண்ணுறதும். அந்த கிட்டெல்லாம் பக்காவாக மாட்டி செக் பண்ணதுக்கப்புறமா ஏர் சர்க்குலேஷன்லாம் நமக்கு கரெக்டாக வருதா அப்படின்றது எல்லாம் செக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்மளை உள்ளே கூட்டிகிட்டு போக மாட்டாங்கங்க. நமக்கு தண்ணிக்குள்ளே கரெக்டாக இருக்கா, கம்ஃபர்டபுளாக இருக்கா, நம்ம எப்படி ஃபீல் பண்ணுறோம் அப்படின்றதெல்லாம் கேட்டுட்டு நமக்கு எந்த விதமான இஷ்யூஸும் வரல அப்படின்னா அதுக்கப்புறமா தான் அதுக்கு மேலே கொண்டு ப்ரொசீடே பண்ணுவாங்க. ஏன்னா சில பேருக்கு தண்ணியை கண்டா ரொம்ப பயம். பெரிய வீராவேசமாக ஸ்கூபா டைவிங் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துடுவாங்க. இங்கே வந்து தண்ணிக்குள்ளே இறங்குனதுக்கு அப்புறமா ரொம்ப பயந்து போயிடுவாங்க. அப்படி பயந்து இருக்கிறவங்க அந்த ஷிவரிங் ஃபீல்டில் தண்ணிக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறது அவ்வளோ அட்வைசபிள் கிடையாது. அதனால தான் அவங்க ஒரு செகண்டும் ஓகேவா கம்ஃபர்டபுளாக இருக்கா அப்படின்னு நம்மக்கிட்ட கேட்டுகிட்டே இருப்பாங்க. எல்லாம் ஓகேனா மட்டும்தான் மேற்கொண்டு ப்ரொசீடர் பண்ண முடியும். தண்ணிக்குள்ளே இறங்குனதுக்கப்புறமா நம்மளை வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்த பையன்கிட்ட இருந்து, தம்பி அந்த கோப்ரோவை கொடுப்பா, இதுதான் மஸ்ட்டு அப்படின்னு சொல்லி வாங்கிட்டாங்க. ஓகே, கெட் செட் கோ. நாம் வேற ஒரு உலகத்துக்கு, அதுவும் என்னோட ரொம்ப நாள் பிளான் பண்ண லைஃப் டைம் கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கு இங்கிருந்து ஸ்டார்ட் ஆகிட்டேன். ஓகே, போகிறதுக்கு முன்னாடி ஃபைனலாக ஒரு சில அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் பண்ணினதுக்கப்புறமா அப்படியே கவுத்தாருன்னா அப்படியே அப்சைட் டவுன் வேற ஒரு வேர்ல்டுக்குள்ளே போக போகிறோம். ஆல்ரெடி நமக்கு போட்டில் எல்லாத்தையும் ஒரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாலுமே தண்ணிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நமக்கு திரும்பவும் அந்த சைன் லாங்குவேஜெல்லாம் நமக்கு கரெக்டாக தெரியுதா, உள்ளே போனதுக்கப்புறம் டிஸ்கம்ஃபர்ட் வந்தால் என்னென்ன பண்ணணும் அப்படின்றத ஃபைனலாக ஒரு தடவை செக் பண்ணிக்கிட்டாருங்க. அதுக்கப்புறமா தான் அந்த ஏர் நாசலை நம்மளோட வாயிலே வைக்கிறாங்க. என்ன எனக்கு ஒரு மாதிரி டிஸ்கம்ஃபர்ட்டான ஒரு விஷயம் என்னென்னா, அந்த சிலிண்டரு ஆல்ரெடி 2-3 பேர் உள்ளே போய் யூஸ் பண்ணிட்டு வந்தது தான் திரும்ப நமக்கு கொடுத்தாங்க. நமக்குன்னு டெடிக்கேட்டடாக சிலிண்டரில் எடுத்துகிட்டு வரதில்லைங்க. ஸோ நீங்கள் ஸ்கூபா டைவிங் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் பிடிக்காது அப்படின்னா ஃபஸ்ட்டே போயிட்டு வந்துருங்க. அதுதான் நான் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறது. இல்லைனா ஆல்ரெடி 2-3 பேர் யூஸ் பண்ண சிலிண்டர் தான் உங்களுக்கு கொடுப்பாங்க. அது உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு மாதிரி இன்கன்வீனியண்ட்டாக இருக்கலாம். ஸோ கீப் இட் இன் மைண்ட் மக்களே. ஏர் சர்க்குலேஷன் அந்த காஜ் எல்லாம் கடைசியாக ஒரு தடவை நமக்காக செக் பண்ணிவிட்டு ஏர் ஃப்ளோ கரெக்டாக பண்ணுறோமா, மூக்கு இல்லாமல் வாய் வழியாக கரெக்டாக நம்ம ப்ரீத் பண்ணுறோமா அப்படின்றதெல்லாம் அவர் ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு எல்லாமே பண்ணுறதுக்கு ரெடியா அப்படின்னு கேட்டார். ஓகேன்னு சொல்லவும் அப்படியே 1 2 3 அப்படியே தண்ணிக்குள்ளே கவுத்தாரு. ஓகே, நம்ம இது வரைக்கும் பார்த்த ஒரு உலகம் இல்லைங்க, வேற ஒரு உலகம் இருக்குது தண்ணி கடியில். அதை நான் உங்களுக்கு இப்போ காட்ட போகிறேன். எஸ், ஸ்கூபா டைவிங் ஜேர்னி ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ஹியர் மக்களே. இதுக்கப்புறம் நான் அதிகமாக பேசி டிஸ்டர்ப் பண்ண விரும்பலை. அப்பப்போ ஏதாவது முக்கியமான பாயிண்ட் இருந்தால் மட்டும் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஜஸ்ட் நீங்களே ஸ்கூபா டைவிங் பண்ண அந்த ஃபீலை இந்த சவுண்ட் எஃபெக்டோட என்ஜாய் பண்ணுங்கள். வெல்கம் டு தி அண்டர் வாட்டர் ஆஃப் அரேபியன் சி. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நம்ம பார்க்க வந்திருக்கிறது க்ளவுன் ஃபிஷர்ஸ் தாங்க. ஸோ அந்த ஆரஞ்சு கலர் ஃபிஷ் தெரியுது இல்லையா, அதுதான் க்ளவுன் ஃபிஷ். இந்த ஃபைண்டிங் நீமோ படத்தில் கூட வருமே அந்த மீன் தான் இது. மேக்ஸிமம் இந்த மாதிரி பிளான்ட் மாதிரி இருக்கு இல்லையா, அதுக்கிட்டே தான் வாழ்ந்துட்டுருக்கோம். ஸோ இந்த மீனை பார்க்குறது ரேர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஸ்கூபா டைவிங் வந்தீங்கன்னா மேக்ஸிமம் இந்த மாதிரி அண்டர் வாட்டர் போனதும் இந்த பிளான்ட் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல நீங்கள்
நீமோ இந்த மீன், அதாவது இந்த க்ளவுன் ஃபிஷ்ஷை நீங்கள் பார்க்கலாம். நம்மளவே அந்த க்ரூ வந்து வீடியோ எடுப்பாங்கங்க. ஸோ வீடியோ எடுக்கணும் அப்படின்றத பற்றி நீங்கள் பெருசாக கவலைப்பட தேவையில்லை. உங்களோட ஓன் கேமரா இருந்தால் நீங்கள் தாராளமாக அதை வச்சு ஷூட்டிங் எடுத்துக்கலாம். அது போக உங்களை தனிப்பட்ட முறையில் எடுக்கணும்னா அவங்களே நமக்காக வீடியோ எடுத்து தராங்க. அதுக்கப்புறமா நீங்கள் அவங்ககிட்ட இருந்து அதை ஷேர் பண்ணி வாங்கிக்கலாம். இந்த வீடியோ பார்த்தா எனக்கே என்ன அடையாளம் தெரியலங்க. அவ்வளோ கொடூரமாக இருக்கேன். ஏன்னா போட்டிருக்க கிட்டெல்லாம் அந்த மாதிரி. பார்க்க எல்லாம் சாதாரணமான பிளான்ட் மாதிரி தெரியலாங்க. ஆனால் எல்லாம் ரொம்ப ஷார்ப்பானது அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்டே நமக்கு வார்னிங் கொடுத்துருந்தாங்க. ஏதாவது அதை டச் பண்ணும்பொழுது கையில் ஏதாவது கீறல் விழுந்தால் பயங்கரமாக இன்ஃபெக்ஷன் ஆகும், நிறையா கான்சிக்வன்சஸ் இருக்குது அப்படிங்கிறதுனால இதெல்லாம் எதுவும் டச் பண்ணக்கூடாது, அது மேலே நிற்க முடியாது, கால்லாம் வைக்க முடியாது அப்படின்னு சொல்லி தெளிவாக சொல்லிட்டு தான் கூட்டிகிட்டு வந்தாங்க. ஸோ எதுவுமே நமக்கு ரொம்ப கிட்டத்தில் கூட்டிகிட்டு போகல. ஃபிஷ்ஷஸ் எல்லாம் நம்ம கண்ணு முன்னாடி வந்து சுற்றிச்சே தவிர அந்த பிளான்ட்ஸ் எதையுமே நம்ம டச் பண்ணுற மாதிரி அவங்க கூட்டிகிட்டு போகல. ஜஸ்ட்டு கொஞ்சம் சேஃப் டிஸ்டன்ஸ்லேயே இருந்தே நம்மளை பார்க்க வச்சுட்டு அப்புறமா கூட்டிகிட்டு போயிட்டாங்க.
இந்த இடத்துல மீன் எல்லாம் கூட்டமாக சுற்றிட்டு இருந்ததுங்க. பார்க்குறதுக்கு அப்படியே நம்ம சங்கரா மீன் மாதிரி இருந்துச்சுங்க. என்ன சங்கரா மீன் பிங்க் கலரில் இருக்கும், இது அப்படியே எல்லோ கலர் இருந்துச்சு. பட் பேட்டர்ன் எல்லாம் ஒரே மாதிரி இருந்துச்சு. என்னை ரொம்ப ஆச்சரியப்பட வச்ச ஒரு கிரியேச்சரை பார்த்தாங்க. அதாவது நம்ம தொட்டாச்சி நீங்கள் மாதிரி கடல் கடியில் அப்படியே சொடக்கு போட்டோம்னா அப்படியே உள்ளே போய்க்கிற மாதிரி ஒரு கிரியேச்சர் காட்டினாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஒரு ஸ்டேஜில் அப்படியே கடலில் தரையிலே போய் நிற்க வச்சுட்டாருங்க நம்ம கைடு. அப்படியே தண்ணிக்குள்ளே பண்ண வேண்டிய அந்த சில டெக்னிக்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்தாரு. அந்த வாட்டர்லேயே ரிங் வர வைக்கிறது எப்படி, அப்புறம் பபுள்ஸ் வர வைக்கிறதெல்லாம் எப்படி சொல்லி சொன்னார். அவருக்கு பக்காவாக வந்துச்சு. பட் நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், எனக்கு சுத்தமாக வரல. ஒரே அசிங்கமாக போச்சு குமார் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. சரி, இதுக்கு மேலே அசிங்கப்பட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட இருந்து கேமரா வாங்கிட்டேன். தண்ணியில் நடந்து பாருங்க அப்படின்னு நம்மக்கிட்ட சொன்னார். மண் அப்படியே பீச்சில் எப்படி வெள்ளை மண் இருந்துச்சோ சாஃப்டாக, அதே மாதிரி தான் கடலுக்குள்ளேயே இருந்துச்சு. என்ன அங்கங்கே அந்த ஆயிஸ்டர்ஸு இல்லை கடலுக்கு கிரியேச்சர்ஸ் இருக்கும்ல, அதெல்லாம் காலில் தட்டுப்படுறது நல்லா தெரிஞ்சுது. நம்ம கைடு செம டேலண்ட்னு நினைக்கிறேங்க. அவருக்கு மட்டும் எப்படி தான் அந்த பபுள் ரிங் கரெக்டாக வருதுன்னு தெரியல. அவர் சர்க்கஸ் காட்டிகிட்டு இருந்தார். நம்ம ஆச்சரியப்பட்டு பார்க்கறது மட்டும்தான் மிச்சம்.
நான் பாட்டுக்கு ஒரு ஆர்வத்தில் அப்படியே பார்த்துட்டே இருந்தேன். எப்போ சர்ஃபேஸ்க்கு வந்தோன்னே தெரில, டக்குன்னு போட்டும் அந்த லேடரும் தெரிஞ்சது. ஐயோ ஸ்கூபா டைவிங் முடிஞ்சிருச்சா அப்படின்னு நினச்சி ஒரு மாதிரி டக்குன்னு ஃபீலிங் ஆகிட்டேன். ச்சே இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்திருக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு. பட் பரவாயில்ல, ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது ஃபர்ஸ்ட் டைம் ஸ்கூபா டைவிங். எல்லா பேசஞ்சர்ஸும் அவங்களோட ஸ்கூபா டைவிங்கை முடிச்சதுக்கப்புறமா நம்மளோட ஸ்கூபா டைவிங் ட்ரிப்பை முடிச்சுக்கிட்டு திரும்ப கரையை நோக்கி கிளம்பிட்டோங்க. கரைக்கு திரும்ப போகிறதுக்கு உண்டான ஃபார்மாலிட்டிஸ் எல்லாத்தையுமே நம்மளோட போட் குரூ பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆங்கரை தூக்கி போட்டில் போட்டுட்டு அப்புறமா கிளம்ப வேண்டியதுதான். ஸோ நம்மளோட தேர்ட் டே இன் லக்ஷதீப் ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த ஸ்கூபா டைவிங்காகவே மேக்ஸிமம் டைம் ஸ்பெண்ட் ஆகிடுச்சுங்க. இதுக்கப்புறம் ஒரு 2 பிளான் வச்சுருக்கேன். அது கரைக்கு திரும்பி போனதுக்கப்புறம் ரிசார்ட்டில் பேசிட்டு தான் கன்ஃபார்ம் பண்ண முடியும். அப்படி இருந்ததுன்னா டே 3லேயும் 1-2 ஆக்டிவிட்டீஸை நாம் கம்ப்ளீட் பண்ண போகிறோம். லட்சத்தீப்பை விட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி நாம் பிளான் பண்ணி வச்சுருந்த எல்லா ஆக்டிவிட்டீஸையும் கம்ப்ளீட்டாக ஒன்று விடாமல் முடிச்சுட்டு போயிடுறதாங்க நம்மளோட அல்டிமேட் பிளானு. ஏன்னா நாளைக்கு அதாவது 4th டே நாம் லட்சத்தீப்லேருந்து கிளம்ப போகிறோங்க. மதியானம் 12 மணிக்கு இங்கேருந்து ரிட்டர்ன் ஃப்ளைட் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே அவங்க பிளான் பண்ணி கொடுத்த எல்லா ஆக்டிவிட்டீஸும் நம்மளோடது முடிஞ்சுது. இந்த ஸ்கூபா டைவிங் மட்டும்தான் கடைசியாக பெண்டிங் இருந்தது. அது போக நான் பர்சனல் பிளான் பண்ண 1-2 ஐட்டம் லைக் சைக்கிளிங், அந்த கயாக்கிங் போகிறது, அதெல்லாம் இன்னும் பெண்டிங் இருக்குது. ஸோ அதை கரைக்கு திரும்ப போனோம்னா நமக்கு நிறையவே டைம் இருக்குது. அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஓகே ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம லட்சத்தீப் பிளான் பண்ணி வந்தது எல்லாமே செக் அவுட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் வேணுங்கிற அளவுக்கு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் ரிட்டர்ன் ஜெர்னி நாளைக்கு இருக்கிறதுனால நம்ம அதுக்குண்டான அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ண வேண்டியது தான். ஸோ இன்னைக்கு ஈவினிங் மேலே நல்ல டைம் இருந்துச்சுன்னா லட்சத்தீப்பில் ஃபைனலாக ரிலாக்ஸாக ஒரு ஈவினிங்கை என்ஜாய் பண்ணிவிட்டு நைட்டு ஒரு நல்ல தூக்கம் போட்டு எந்திரிச்சதுக்கப்புறம் நாளைக்கு நம்மளோட ஹோம்லேண்டை நோக்கி நாம் கிளம்ப வேண்டியது தான். உண்மையாகவே 3 நாள் போனதே தெரியல மக்களே. ஏன்னா நமக்கு நிறைய பிளான்ஸ் அவங்க இந்த ட்ரிப் பேக்கேஜில் வச்சுருந்ததுனால ஒரு ஆக்டிவிட்டி பண்ணதுனால டைம் எப்படி போச்சுன்னே உண்மையிலே தெரியல. சரி, ஸ்கூபா டைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது நான் சொல்லவே இல்லையே. ஸ்கூபா டைவிங் ஃபர்ஸ்ட் டைம் தான். அது பண்ணுறதுக்கு முன்னாடியே ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்தேன். ஏன்னா உண்மையிலேயே அது ஒரு நார்மல் லைஃப்லேருந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் இல்லைங்களா. ஏன்னா நம்ம வெளியில் இருக்கிற உலகத்தை பார்க்குறோம், கடலுக்கு கீழே ஒரு வேறு உலகம் இருக்குது. அது அங்கேயே போய் நேராக அதுவும் தண்ணிக்கடியில் போய் இந்த கிட்டெல்லாம் போட்டுட்டு போகிறப்போ கண்டிப்பாக அது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக தானே இருக்கும். அந்த மாதிரி தான் இருந்துச்சு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விடவே வேறு லெவலாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸ்கூபா டைவிங் பண்ணுறது, அதோட விளாக்ஸு, அதுக்கு அவங்க சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாத்தையும் பார்த்து ரொம்ப எக்ஸைட்டேஷன் வளர்த்துட்டு போனேன். ஒரு வேளை நம்ம உடம்பு ஒத்துக்காதோ அப்படின்னு நினச்சேன். பட் பரவாயில்ல, சூப்பராக இருந்துச்சு. உண்மையிலே வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ். ஸ்கூபா டைவிங் எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு நான் சஜஸ்ட் பண்ணுறேன். ஓகே, நம்மளோட டே 3 இதோட மேக்ஸிமம் முடிஞ்சுது. இன்னும் 2 ஆக்டிவிட்டி நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அது வரைக்கும் பாய் ஃப்ரம் மீ.